Recording in progress. முகம் கரோதி வாசாலம் பொங்கம் லங்கயத்தே அகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமஸ்ரேஷ்டம் மனுமப்பி சச்சிபுத்திரமத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகரஜம் உருபுரிம் மாதிரிம் கோஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீதிவ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். சென்ற வாரத்துக்கு முன் வாரம் நாம் 10வது அத்தியாயம் இல்லை 7வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி பார்த்தோம். அதில் இருக்கிற கேள்விகள் பதில்களை இப்போ பார்த்துட்டு இன்றைக்கி 8வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறோம். 20 ஸ்லோகம் படிக்கிறோம். புரியுதா? 74வது கேள்வி சரியா? நான் 74வது கேள்வி, நான் யுஜ்ஜத்தே யோகி பொருள் கூறி விளக்கவும். தன்னை சிக்க வைத்துக் கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி, கேக்குது. தன்னை சிக்க வைத்துக் கொள்வதில்லை, அதுவா? அது யோகி பந்தப்பட்டவன். நான் யுஜ்ஜத்தே யோகி. யோகி தன்னை சிக்க வைத்துக் கொள்வதில்லை. யோகி யோரிக்கான் ஒருவனை அவனது உடலின் அந்தஸ்தை கொண்டு எடை போடக்கூடாது. மாறாக பகவானின் ஒரு நித்திய தொண்டனாகவே அவனை காண வேண்டும். யோகி பந்தப்பட்டவன் அல்ல. முடிவு என்னவெனில், கிருஷ்ண உணர்வு உள்ள ஒருவனை அவனது உடலின் அந்தஸ்தை கொண்டு எடை போடக்கூடாது. மாறாக ஒரு நித்திய தொண்டனாக அவனை காண வேண்டும். அதான் அர்த்தம். அடுத்து 75வது கேள்வி, ஆகாயம் மூலம் நாம் என்ன கற்க வேண்டும்? ஆகாயம் மூலம் நாம் என்ன கற்க வேண்டும்? காற்று ஆகாயத்தினுள் அடங்கியுள்ளது என்றாலும் ஆகாயம் காற்றிலிருந்து வேறுபட்டது. சொல்றது நான் தான் யசோதா மாதாஜி. சொல்லுங்க. காற்று ஆகாயத்தினுள் அடங்கியுள்ளது என்றாலும் ஆகாயம் காற்றிலிருந்து வேறுபட்டதாகும். அனைத்து பௌதீக பொருட்களும் பரந்த பௌதீக ஆகாயத்தினுள் அடங்கியுள்ளன. ஆனால் ஆகாயம் வகுக்கப்பட முடியாததாகவே இருக்கிறது. ஆகாயம் அனைத்தையும் உள்ளடங்கியாக இருந்தும் அது எதனுடனும் கலப்பதில்லை. இதே முறை தனிப்பட்ட ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் நிலைகளையும் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் அனைத்திலும் புகுந்திருப்பதால் அவை சர்வ வியோகமுடையதாக ஆகும். இருப்பினும் வேத இலக்கியங்களில் இது உறுதி செய்யப்பட்டுவது போல் ஒவ்வொரு ஜீவாத்மா மிகவும் சிறந்ததாகவே எப்பொழுதும் இருக்கிறது. ஸ்வேதஸ்வர உபநிஷத்தில் 5.9 பின்வருமாறு கூறுகிறது. ஹரே கிருஷ்ணன். ஆகாயம் மூலம் நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, பகவான் எங்கேயும் பரவி இருக்கிறார். அவரை நம்ம கணக்கு போட முடியாது, அவரை எதாலையும் வகுக்க முடியாது. ஆகாயம் எங்கேயும் பரவி இருக்கிற மாதிரி அவர் எங்கேயும் எப்பொழுதும் தலைவராக இருக்கிறார். அதுதான் நம்ம அந்த பாடத்தை கற்றுக்குறோம். ஆகாயத்தை பார்க்கும்போது பகவான் எங்கும் பரவி இருக்கிறார். ஜீவாத்மாக்கள் எண்ணற்றவைனாலும் பகவான் ஒருத்தர் தான். அனைத்தும் ஆகாயத்தினுள் உள்ளது, ஆனால் அது எதுலேயும் கலக்காது. எல்லாத்துலேயும் பகவான் இருக்கிறார், ஆனால் பகவான் எதுலேயும் கலக்கிறது கிடையாது. அதனால் பகவானை எதனாலும் வகுக்க முடியாது. அவர் தான் தலைமையானவர் அப்படின்ற உண்மையை நம்ம ஆகாயத்தை பார்த்து கற்றுக்குறோம். அடுத்து 76வது கேள்வி, பரமபுருஷர் மற்றும் ஜீவராசி இருவருக்கும் உள்ள வித்தியாசம் யாது? நிறைய முறை இந்த கேள்வி கேட்டிருக்கேன். சொல்லுங்க சாந்தமணி மாதாஜி. பரமபுருஷர் எந்த தடையுமின்றி தானாகவே குணங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பந்தப்பட்ட ஆத்மா குணங்களை வெளிப்புற செய்ய மிகவும் போராட வேண்டுகிறது. இவ்விதமாக பரமபுருஷர் மற்றும் ஜீவராசி ஆகிய இருவரும் உன்னதமானவர்கள் மற்றும் நித்தியமானவர் என்றாலும் பரமபுருஷர் எப்பொழுதும் தலைமையானவர் ஆவார். இதை மத்வாச்சாரியார் சொல்றாரு. ஜீவராசிக்கும் பகவானுக்கும் பரமபுருஷருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒற்றுமை இருக்கு, வேற்றுமையும் இருக்கு. வேற்றுமை பற்றி பார்க்கும்போது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக குணங்கள் பகவானுக்கு இயல்பாகவே இருக்குது. ஜீவராசி இப்போ கட்டுண்ட ஜீவராசியை பொறுத்த வரைக்கும் திவ்யமான ஆன்மீக குணங்களை உயிர்த்தழ கடுமையாக போராட வேண்டும். கடுமையாக இயல்பான விஷயந்தான். ஆனால் பகவானுக்கு அதை போராடணும்னா இல்லை. அவர் ஆன்மீக குணங்கள் அப்படியே இருக்குது. நமக்கு அது மறைஞ்சு போயிருக்கு. அதை தட்டி எழுப்புறதுக்கு ரொம்ப போராடணும். அடுத்த கேள்வி 77வது கேள்வி, சாதுவை பிராமணர் ஏன் நீரோடு ஒப்பிடுகிறார்? சொல்லுங்க. ஒரு சாது நீருக்கு ஒப்பவான். ஏனில் அவன் நிர்மலனாகவும் இயற்கையாக ஏர் நெஞ்சுடையனாகவும் இருக்கிறான்.
ம் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லின்னு தான் இருக்கிறீங்க, கேட்டுன்னு தான் பேச்சினால் இருக்கிறேன். நீரோட்டம் போன்ற ஒரு அழகிய ஒளிகளை ஏற்படுத்துகிறான். பிச்சைக்கு ஒரு சார்பை தொகுவதால், பார்ப்பதால், அவரது கேட்பதால், தூய்மையடை தொட்டு ஒருவன் தூய்மையடை ஜீவராசி வந்து தூய்மையடைகிறான். ம் இவ்விதமாக ஒரு சாது தீர்த்தஸ்தலம் போல் தன்னுடைய தொடர்புகள் அனைவரையும் தூய்மைப்படுத்துகிறான். ஏனெனில் அவன் எப்பொழுதும் பகவான் பாடிக்கொண்டிருக்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்கள் சரியாக சொன்னீங்க. இருந்தாலும் பக்தர்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான முறையில் சொல்கிறேன். தண்ணியில் வந்து நீர்னால தான் தூய்மை அடைகிறோம் நம்ம. அது தீர்த்தஸ்தலம்னா இன்னும் நல்ல தூய்மை அடைகிறோம், உள்ளும் புறமும் ஆகிறோம். சாதாரண நீரில் குளித்தோம்னா சுத்தமாகிறோம். ஆனால் கங்கை நீரில் குளித்தோம்னா உள்ளும் புறமும் நம்முடைய பாவங்கள் கூட போயிடும். அப்போ ஒரு நீரோட ஒரு சுத்தமான வைஷ்ணவரை சாதுவை ஒப்பிடுகிறாங்க. எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு சாது ஈர நெஞ்சுடையவன். சாதுவனுடைய சங்கத்தில் நம்ம தூய்மை அடைய முடியும். கங்கையில் வந்து பல நாள் குளிச்சாதான் தூய்மை அடைய முடியும். ஆனால் சாது ஒரு நிமிஷம் சத் சங்கம் நமக்கு சாதுவோட கிடைச்சாலும் நமக்கு தூய்மை உடனடியாக ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சாதுவை நீரோட ஒப்பிடுகின்றார்கள். சாது வந்து ஒரு தீர்த்த ஸ்தலத்தோட ஒப்பிடப்படுகிறார், தீர்த்த நதியோட. 78வது கேள்வி. பகவத் பக்தரின் பேச்சு எப்படி இருக்கும்? தூய பகவத் விஜயகுமாரி மாதாஜி சொல்லுங்க. அழகாகவும் உள்ளது. சொல்லுங்க, இப்பதான் நான் கேட்குறேன். விஜயகுமாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. தூய பகவத் பக்தரின் பேச்சு மிகவும் வசீகரமாகவும் அழகாகவும் உள்ளது. இப்ப நீரோட்டம் இனிமையான ஓசை எழுப்பது போல பகவானின் பெருமைகளுடன் ஊறி போயுள்ள தூய பக்தரனுடைய பேச்சு வந்து வசீகரமாக இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். வசீகரம்னா கவர்ச்சிகரமாக இருக்கும். அதை கேட்க இன்னும் கேட்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி தூய பக்தர்கள் பேசுவாங்க பாருங்கள். அது வந்து தேன் மாதிரி காதில் விழும். அதான் பேச்சு எப்படி இருக்கும்? இனிமையான ஓசை. நீரோட்டம் பாருங்கள், அந்த காட்டுக்கு நடுவில் வந்து சலசலன்னு மெதுவாக ஒரு நீரோட்டம் இனிமையாக ஓடுன்னு இருக்கும் பாருங்கள். அதில் எவ்வளோ ஒரு இனிமை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தூய பக்தனுடைய பேச்சு இருக்குமா. 79வது கேள்வி. உதரபாஜன என்ற சொல் எதை குறிக்கிறது? லலிதா மாதாஜி. உதரபாஜன என்ற சொல் எதை குறிக்கிறது? புஷ்பா மாதாஜி சொல்லுங்க. ஒரு சாது, நீங்க பேசுறது கேட்கவே இல்லை மாதாஜி. புஷ்பா மாதாஜி வேற ஒரு சாது உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்காக தான் சாப்பிட்றாரு. பாஜனை அப்படின்னா சாப்பிட்றது, உதரன்னா வயிற்றுல போடுறது. அப்போ ஒரு சாது எதுக்கு சாப்பிட்றாருன்னா தன்னுடைய உயிரை வச்சுக்கிறதுக்கு தான். உயிரையும் தன்னுடைய ஆத்மாவையும் உடலையும் வச்சிருக்கிறதுக்கு தான். புலன் திருப்திக்காக அவர் சாப்பிடக்கூடாது. ஒரு சாது வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு தான் சாப்பிட்றாரு தவிர நல்ல வெரைட்டியாக சாப்பிட்ணுன்றதுக்காக சாப்பிடல. 80வது கேள்வி. சுகபோகமான உணவுகளை ஒருவர் ஏன் உண்ணக்கூடாது? சுகபோகமான உணவுகளை ஒருவர் உண்ணக்கூடாது ஏனெனில் இது காம இச்சையையும் சோம்பேறித்தனத்தையும் உண்டாக்கும். அதான், காம இச்சை வந்துடும், சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால தான் சுகபோகமாக சாப்பிடக்கூடாதுன்றது. பகவான் எதை மன்னிக்க மாட்டார்? ஆன்மீகத்தில் முன்னேறிய ஒருவரை அவமதிக்கக்கூடாது, மாறாக அவரை பயபக்தியுடன் ஒருவன் பூஜிக்க வேண்டும். நெருப்பை வந்து நம்ம சரியா கையிலன்னா உடனே அந்த எரிச்சிடுது. அதே மாதிரிதான் கிருஷ்ணனோட ஒருவரை அஜாக்கிரதையாக நம்ம நெருங்கும் போது அந்த நெருப்பை எப்படி அஜாக்கிரதை நெருங்குவது போல் அது மாதிரிதான் இவரை தொடர்றதும். தவறாக நடத்தப்படுவதை பகவான் மன்னிக்க மாட்டார். நடத்தக்கூடாது, ஜாக்கிரதையா நடந்துக்கணும். பகவான் மன்னிக்க. நன்றி. ஒரு சாது எவ்வாறு நெருப்பு போல் செயல்படுகிறார்? ஒரு சாது எவ்வாறு நெருப்பு போல் செயல்படுகிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஒரு சாது தனது உயர்ந்த ஆன்மீக நிலையை மறைத்துக் கொள்ளவே விரும்புகிறார்.
ஆனால் துன்புறும் உலக மக்களுக்கு உபதேசிக்கும் பொருட்டு தன் பெருமையை அவர் சில சமயம் வெளிப்படுத்துகிறார். இந்நிலை சில சமயம் நீர் பூத்ததாகவும் சில சமயம் கொழுந்து விட்டு எறிவதாகவும் காணப்படும் நெருப்புடன் ஒப்பிடப்படுகிறது. மாதாஜி. ஆ அதாவது தன்னை பூஜிப்பவர்களின் பாவ விளைவுகளை நெருப்பு போல் எரித்து சாம்பலாக்கி விடுகிறார். சில நேரங்களில் இப்போ ஒரு சாது வந்து தன்னுடைய பெருமையை காட்டலைன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதனால் அவங்களுடைய நன்மைக்காக அவர் பெருமையை தான் யாருன்றதை காட்டுறாரு. பல நேரங்களில் அமைதியாக தூர விலகி இருக்கிறத தான் சாது விரும்புகிறார். ஆனால் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னும் போது பேச ஆரம்பிப்பார், நல்லது சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து தெரிஞ்சிடும். சரியா? அப்போ நெருப்பு சில நேரத்தில் அப்படியே மூடினே இருக்கும், மேலே சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சாம்பல் போயிடுச்சுன்னா தகதகன்னு எரியும். அந்த மாதிரி நெருப்பு. சரியா? தன்னை பூஜிப்பவர்களின் பாவ விளைவுகளை நெருப்பு வந்து கிட்ட யாருன்னா வந்தால் எரித்து சாம்பலாகிடும். இப்போ பாவ விளைவுகளை எரித்து சாம்பலாக்க முடியும் தூய பக்தர்களால். அப்படி தான் நெருப்பாட்டம் செயல்படுறாங்க. அடுத்த கேள்வி, பகவான் எப்போது பக்தர்கள் முன் காட்சி அளிக்கிறார்? முத்துலட்சுமி மாதாஜி. பரமபுருஷர் எல்லா இடங்களிலும் மறைந்து உள்ள போதிலும் நாம் அன்புடனும் பக்தியுடனும் அவரது பெருமைகளை கேட்கும் பொழுது அல்லது பாடும் பொழுது பகவான் கிளிர்ந்தெழுந்து தமது பக்தர்களை காட்சி அளிக்கிறார். பகவானுடைய பெருமைகளை அன்புடனும் பக்தியுடனும் கேட்கும் போதும் பாடும்போதும் பகவான் வந்து பக்தர் முன்னாடி தோன்றுகிறார். நன்றி. அடுத்த கேள்வி, மூட பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எப்படி எண்ணுகிறார்கள்? மூட பந்தப்பட்ட ஆத்மாக்கள் என்ன யோசிக்கிறாங்க? எப்படி யோசிப்பாங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மூட பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்திலும் பகவான் இருப்பதை அலட்சியம் செய்துவிட்டு, ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் சொல்லுங்க. மூட பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்து இருப்பதை அலட்சியம் செய்துவிட்டு, நான் ஒரு பலசாலி, நான் ஒரு அழகிய பெண், நானே இந்நகரின் மிகப்பெரிய செல்வந்தன், நான் ஒரு பட்டதாரி என்றெல்லாம் எண்ணி தங்களுடைய சாதாரண உணர்வை நிலையற்ற விஷயங்களில் ஈடுபடுத்துகின்றனர். சரியா சொன்னீங்க, நன்றி. இதில் எதனா சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பக்தர்களுக்கு. மூடப்பத்தப்பட்ட ஆத்மாக்கள்லாம் தன்னுடைய பௌதிக விஷயங்களை வச்சு பெருமை பண்ணிப்பாங்க. எதுவுமே நம்ம பெருமை வச்சுக்க முடியாது, ஏன்னா எதுவும் நம்மளது இல்லை. எதை கொண்டு நான் இதை வச்சு பெருமைன்னு சொல்லிக்கலாம், எதுவுமே நம்மளது கிடையாது. அப்போ பெருமையை வச்சுக்க முடியாது. நான் பக்தன்ற பெருமையை நம்ம வச்சுக்க முடியாது. அடுத்து 85வது கேள்வி, அவந்தி பிராமணரின் 6வது குரு யார்? அவரிடமிருந்து என்ன பாடம் கற்றார்? விஷ்ணு பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. 6வது குரு சந்திரன். உடலானது பிறப்பு, வளர்ச்சி, பராமரிப்பு, உற்பத்தி, தேய்வு, மரணம் ஆகிய 6 மாற்றங்களுக்கு உட்படுகிறது. அவ்வாறே சந்திரனும் தோன்றி வளர்ந்து தேய்ந்து முடிவில் மறைவதை போல் காணப்படுகிறது. இந்த பாருங்க, சந்திரன் வந்து தேஞ்சி வளருது இல்லை, அது தேயும் போது அது பாதிப்படைகிறதில்ல, நார்மலாக இருக்கிறார். அந்த மாதிரி உடல் மாற்றங்களால் பக்தர்கள் வந்து பாதிக்கப்படுவதில்லை. அதனால் 6வது குரு வந்து சந்திரன். அவந்தி பிராமணனுடைய 6வது குரு சந்திரன். நன்றி. அடுத்து, உடலின் 6 மாற்றங்கள் யாவை? இது நிறைய படிச்சுட்டோம், இருந்தாலும் கேட்குறேன். உடலானது பிறப்பு, மகேஸ்வரி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு மாதாஜி. உடலானது பிறப்பு, வளர்ச்சி, பராமரித்தல் மற்றும் உபரி பொருட்களை உற்பத்தி செய்தல், தேய்தல், இறுதியில் மரணம். 6 மாற்றங்களை ஒவ்வொரு ஜீவனும் செய்கிறது. உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த 6 மாற்றம் உண்டு. அடுத்து 87வது கேள்வி, சூரிய சந்திர மண்டலங்கள் எவற்றால் ஆனவை? சொல்லுங்க. சூரிய மண்டலம் வந்து ஒரு நெருப்பு கோலங்க, சந்திர மண்டலம் வந்து ஒரு நீர் கோலங்க. சரியா சொன்னீங்க. ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, சூரியனை ஒரு நெருப்பு கோலம்னு சொல்றார், சந்திரனை ஒரு நீர் கோலம்னு சொல்றார். 2 பேருமே சொல்றாங்க. யாரு? ஸ்ரீதர சுவாமியும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும். அடுத்து 88வது கேள்வி, பிராமண பரதேசி ஏன் மீண்டும் நெருப்பின் உதாரணத்தை கொடுக்கிறார்? 2 முறை சொல்றார் நெருப்பு உதாரணம். ஏன் மாதாஜி? நான் படிக்கிறேன் மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. அந்த பிராமண பரதேசி யது மகாராஜனுக்கு சந்திரனின் உதாரணத்தை கூற தொடங்கிய பிறகு மீண்டும் நெருப்பின் உதாரணத்தை கொடுக்கிறார்.
ஆராய்ச்சி முறை சிங்கத்தின் பார்வை சிம்மவாகலேன என்று அழைக்கப்படுகிறது. இந்த முறையினால் ஒரு முன்னோக்கி செல்லும் அதே சமயம் ஏதேனும் விடுபட்டிருக்க முடியுமோ என்று பின்னால் திரும்பி பார்க்கிறான். விதமாக அம்முனிவர் தனது ஆராய்ச்சியில் முன்னேறி செல்லும் வேளையில் துறவின் அவசியத்தை நெருப்பு உதாரணத்துக்கு திரும்பி வருகிறார். மாதாஜி உங்கள் வால்யூமே கேட்கல. உங்கள் மகள்கிட்ட சொல்லி எப்படியாவது வால்யூம் உங்களுக்கு சத்தமாக வைக்க சொல்லுங்கள், எங்களுக்கு கேட்கல. சரியா சாரதா மாதாஜி, நீங்கள் உங்கள் சத்தத்தை மட்டும் அதிகம் வச்சுக்குங்க. ஏன் திரும்பி நெருப்பு உதாரணத்தை அவந்தி பிராமணர் சொல்கிறாருன்னா, ஒரு சிங்கம் என்ன பண்ணுமா, நடந்து போகும்போது அப்படி பின்னாடி திரும்பி பார்க்குமா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில 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 கருத்துக்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்லணும், அதுக்காக திரும்ப சொல்கிறார். சூரியனிடமிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் யாது? சொல்லுங்க. கிருஷ்ண பக்தர்களும் பொருள் சேர்ப்பதுடன் நின்று விடக்கூடாது. மாறாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எல்லை இல்லாமல் பரவல் செய்யும் வகையில் பகவானுடைய செல்வங்களை அவன் விநியோகிக்க வேண்டும். இதுவே சூரியனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய. சூரியன் வந்து தன் சக்தினால பூமியில இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும், காய வச்சிரும். காய வச்சு எடுத்தாலும் அது திருப்பி கொடுத்துரும். சரியா? அந்த மாதிரி பக்தர்கள் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து வசூல் பண்ணுறாங்க இல்லையா, டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்க நல்லா இருக்கிறதுக்கா? இல்லை, பகவத் சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு தான். அப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு பக்தர் வந்து நிறைய பணம் வசூல் பண்ணி கோயில் கட்டுறார். கோயில் கட்டினா நமக்கெல்லாம் நன்மை தானே. நம்மெல்லாம் போய் கோயிலில் உட்காந்து கீர்த்தனம் பண்ணலாம், பகவானை பற்றி கேட்கலாம். எல்லாருக்கும் நன்மை செய்யும் ஒரு வேலையை தான் செய்கிறார், தனக்காக இல்லை. சூரியன் தானே தண்ணி குடிச்சில்ல, அந்த தண்ணி எடுத்த தண்ணி எல்லாத்தையும் மழையாக திருப்பி கொடுத்துட்றாரு. அதுபோல தான் பக்தர்களும். ஸ்தூல மதிப்பி பொருள் கூறுக. ஸ்தூல மதிப்பி மதஜி மந்தபக்தியுடையவர்கள் அர்த்தம். நன்றி. ஒவ்வொரு ஜீவராசியையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தூய ஆன்மீக நிலைக்கு ஏற்ப புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு ஜீவராசி. சூரியனை நேரடியாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். பௌதிக பொருட்களின் மீது விழும் அதன் பிரதிபலிப்பை பார்த்து அல்ல. அவ்வாறே ஒவ்வொரு ஜீவராசியையும் அவனுடைய தூய ஆன்மீக நிலைக்கேற்ப எல்லாரையுமே, எல்லா ஜீவராசியும் இவங்க வந்து பரமாத்மா இவங்க இதயத்துலேயும் இருக்கிறாங்க. இவங்களும் ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானுடைய நித்திய சேவகர்கள் அப்படின்ற அடையாளத்தோடு பார்க்கணும். பிரதிபலிப்பை பார்க்கக்கூடாது. சூரியனுடைய பிரதிபலிப்பை இங்கெல்லாம் பார்த்தவங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். சூரியனை நேராக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஜீவராசிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? எல்லோருக்கும் பகவானோட நித்திய தொண்டர்கள் என்ற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். பகவானை ஒருவன் எந்த நிலையில் தரிசிக்க முடியும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே. மனம் தெளிவாக இருக்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உண்மையான வடிவத்தை ஒருவனால் காண முடியும். பந்தப்பட்ட ஆத்மாவின் திரையிடப்பட்ட மனத்தினால் பூர்ண உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. மாறாக பலனடையும் ஆசைகளிலிருந்தும் மன ஊகத்திலிருந்து விடுபட்ட தூய கிருஷ்ண உணர்வின் மூலம் பகவானை ஒருவன் காண வேண்டும். ஹரே கிருஷ்ண. அந்த ஸ்லோகம் சொல்லலாம். ஜீவேர கல்யாண சாதன காம ஜகத்தே ஆயே மதுர ஆசியே மதுர நாம அவித்யா திமிர தாபன ரூபே ஹிருத் ககனே விராஜே. பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமம் ஜட உலகின் இருளில் தோன்றுகிறது. சரியா சொன்னீங்க. இந்த கேள்விக்கான பதில் மதஜி, கிருஷ்ண உணர்வற்ற கர்மயோகமும் ஞான யோகமும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மீனிங் வருதாங்க மதஜி? வருது. சரி. பகவானை ஒருவன் எந்த நிலையில் தரிசிக்க முடியும்? ஆத்மாவின் திரையிடப்பட்ட மனிதனால் பூர்ண உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. மாறாக பலனடையுமா தான். ஞானயோகம், கர்மயோகம் இதெல்லாம் தாண்டி தூய கிருஷ்ண பக்திக்கு வரும்போது தான் பார்க்க முடியும் அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார். நன்றி. அடுத்த கேள்வி, அதிஸ்நேக பொருள் கூறி விளக்கவும். ஹரே கிருஷ்ணா. அதிஸ்நேக சொல்லுங்க. மத்த சுக்கிருதம் சர்வபூதானம் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்றாரு. பகவான் வந்து எல்லாருடைய நலன் விரும்பியா இருக்கிறாரு. அதனால அந்த கருணை மிக்கவராகவும் ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவுடைய இதயத்திலும் வந்து பகவான் இருக்கிறதுனால அந்த ஆத்மா வந்து
மாயையின் அந்த ராஜ்யத்துல முடிவில்லாம சஞ்சரிக்கும் போது அந்த பரமபதம் அடையிற வரைக்கும் பொறுமையா காத்துட்டு பகவான் வந்து அதை ஒவ்வொரு ஜீவன் பின்னாடி தொடர்ந்து அதை ஒவ்வொரு ஜீவராசியும் நித்திய மகிழ்ச்சியை அடைவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பகவான் செய்யறாரு மாட்டுது. அப்ப பகவான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் சார்பாக பிச்சைக்காரனாக மாறுவதே அனைத்து ஜீவராசிகளையும் இரக்கமும் அன்பும் காட்டுவதற்குரிய மிக சிறந்த வழியாகும். பிறரிடம் காட்டும் அந்த அன்பு மற்றும் பற்றுதலும் சமூகம் நட்பு மற்றும் அன்பு என்ற பெயரில் புலநுகர்வை அடிப்படையாக கொண்டிருந்துச்சுன்னா அது வந்து தேவையற்ற மிதமிஞ்சி அன்பு. அத வந்து அதிஸ்நேக உறவு முறியும் போது அல்லது அழியும் போது மிகப்பெரிய துன்பத்தை விளைவிக்கும். இந்த மாதிரி அந்த மதியத்தை மாதாஜி நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க மாதாஜி. சரியா சொல்றேன். அதி ஸ்நேகம்னா அன்பு பாசம், ஸ்நேகம்னா பாசம், நட்புன்னு கூட சொல்லலாம் ஸ்நேகம். அதி ஸ்நேகம் அப்படின்னும் போது அது ஒருவேளை கிருஷ்ணர் சம்பந்தம் இல்லாமல் வச்சோம்னா அது பற்றாயிடும். நல்லா பாருங்க, அன்புன்றது வேற, பற்றுன்றது வேற. அன்பு வைக்கணும்னு தான் சொல்கிறாங்க, அன்பு வைக்கணும். ஏன்னா நம்முடைய கடமை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு வர்ணாசிரம கடமை இருக்குது. அதில் அன்பு இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. அன்பு வேணும். அது பற்றாக மாறும்போது, உடல் பற்றாக மாறும்போது என்னாகும், அந்த மிதமிஞ்சி அன்பு முறியும் போது அது எப்படின்னா முறியலாம், சண்டை போட்டு முறியலாம், சாவில் முறியலாம். ஒரு குழந்தைய வச்சுக்கலாமே, ஒரு தாய் குழந்தை வளர்க்குறா, அந்த குழந்தை மேலே அதீத பற்று இருக்குது. அந்த குழந்தை தன் சொல் பேச்சு கேட்கலன்னும் போது பாருங்கள் துன்பம் வரும். இல்லை அந்த குழந்தை அந்த தாயை விட்டு பிரியும் போது துன்பம் வரும். சரியா? இல்லை அந்த தாய் இறக்கும்போது அந்த குழந்தைக்கு துன்பம் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப பற்றான உறவுகள். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ அது மிதமிஞ்சிய பற்று இருக்கும்போது அங்கே வந்து அதி ஸ்நேகம் வந்து துன்பத்தை கொடுக்குது. கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருக்கும்போது. கிருஷ்ண உணர்வு இருந்தால் அப்போ துன்பம் வராதா மாதாஜின்னு கேட்கலாம். துன்பம் இருக்கும், தாங்குகிற சக்தி. இதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. ஆனாலும் இதை நான் தாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு அறிவு கொடுக்கப்படும். துன்பம் கண்டிப்பாக இருக்கும். அர்ஜுனன் வந்து அபிமன்யுவை இழந்தப்போ படாத பாடுபடுறான். எவ்வளோ பெரிய தூய பக்தர் இல்லையா? சில பேரெல்லாம் நிறைய பேர் என்னை கேள்வி கேட்பாங்க. சில பக்தர்கள் வந்து அவங்க குழந்தைகள் செத்து போச்சு, இல்லை உறவினர்கள் யாரும் செத்து போட்டால் பரவாயில்ல நம்ம சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சாதாரணமாக இருக்கிறாங்களே, அப்படி சாதாரணமாக இருக்கிறது சாத்தியமா அப்படின்னு என்னை கேட்பாங்க மக்கள். அர்ஜுனனுக்கே சாத்தியம் இல்லை அப்படின்றதான் உண்மை. கஷ்டப்பட்டான், ஆனால் தாங்கிட்டான். நமக்கும் கஷ்டம் வரும். இந்த மாதிரி கஷ்டம் வந்தால் தாங்கிறதுக்கு பகவான் புத்தியை கொடுத்துருவார். அதுதான் நமக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண மக்களால் தாங்க முடியாது, அதுலேயே அவங்க இது கஷ்டப்படுவாங்க, இன்னும் கஷ்டப்படுவாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் கூட வரும். ஆனால் பக்தர்கள் வந்து கஷ்டம் இருக்கும், அதை தாங்குவார்கள். தாங்குவதற்கான அறிவை பகவான் கொடுப்பார். இப்போ அதிஸ்நேகம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பகவத் விஸ்மிருதி என்றால் என்ன? ஸ்மிருதி அப்படின்னா நினைவு, விஸ்மிருத்தினா மறந்துடுது. பகவத் விஸ்மிருத்தினா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. பரமபுருஷரை மறந்து ஜடத்திடம் கற்றுக்கொள்வது. வெரி குட், வெரி குட். தர்ப்பயந்தி பொருள் கூறுக. தர்ப்பயந்தி சுந்தரி மாதாஜி சொல்லுங்க. சுந்தரி சொல்றீங்களா? நான் நீங்க பதில் சொல்ல தயார்னு நினைச்சுப்பேன். உங்க சத்தமே கேட்கல மாதாஜி. சுத்தமா கேட்கல. எங்க கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. வால்யூம் சரி பண்ண சொல்லுங்க உங்க பொண்ணு கிட்ட சொல்லி. ஸ்லோகம் படிக்கிறேன், அப்ப பாருங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. பெண்புறா வந்து தனது இனிய பார்வையாலும் அன்பான பேச்சாலும் தனது கணவனை வந்து தவறான வழியில செலுத்துவது ரொம்ப திறமை வாய்ந்ததாக இருக்குது. ஆண்புறா வந்து தன்னோட சுய புத்தி இல்லாதனால தன் உணர்வுகளை எல்லாம் பெண் புறாவுக்கு சேவை செய்வதிலே ஈடுபடுத்துது. அதே போல நம்ம வந்து தெளிவான புத்தியோடு பகவானுக்கு ரிஷிகேசருக்கு சேவை செய்யணும். அப்படி இல்லைன்னா சுய புலன் நுகர்வினும் மகாமாயைக்கு சேவை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுடும் அப்படின்னு இந்த இதுல எடுத்துட்டேன். தர்ப்பயந்தி அப்படின்னா தவறாக வழி நடத்துதல் அப்படின்னு அர்த்தம். தவறாக வழி நடத்துதல். நன்றி. அக்குருதார்
தஸ்ய எதை குறிக்கிறது? அக்ருதார் தஸ்ய எதை குறிக்கிறது? முத்துலட்சுமி மாதாஜி சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. சொல்லுங்க. சுய புலன் இன்பத்திலேயே மூழ்கி இருந்த ஆண் புறாவால தனது எதிர்கால புலன்நுகர்வு விருத்திக்கான எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் கூட இப்பொழுது நாசமாயிடுச்சு என்பதை இது குறிக்குதுங்க மாதாஜி. ஒருவன் தனது மனைவி, மக்கள், செல்வம் இவற்றின் மீது அதிக பற்று வைப்பது, அதற்காகவே வாழ்ந்தால் மரணம் வரும்பொழுது பௌதீக வாழ்வு முழுமையடையாது, ஆன்மீக வாழ்விற்கான வழியும் மறைக்கப்பற்றும் அனைத்தும் வீணாகிவிடும். அதனால தெளிந்த நல்லறிவால வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எடுத்துட்டேன் மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. 8வது குரு யார்? மாடப்புறம். அதான் 8வது குரு பத்தி தான் படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ இது வரைக்கும் நடத்தின பாடத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? அடுத்த பாடத்துக்கு போகலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா.